ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்ரீ சாயுகி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிளாக ஒரு பால் குருமா எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். பால் குருமா செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2, வெங்காயம் 2, தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் கீறி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 5, புதினா கொஞ்சம் ஒரு கொத்து உருவி வச்சுருக்கேன். பால் 1 டம்ளர். ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னாக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் நான் தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடானோன்னும் நான் சோம்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலில் போட்டுடலாம். அது இன்னொரு 1 ஸ்பூன் நம்ம தேங்காய் கூட அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஈஸியான ஒரு பால் குருமா தான் இது. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறத சொல்ல மறந்துட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிப்பாங்க. 1 ஸ்பூன் போதுமானது. நான் இப்போதைக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக மின்மேக்கர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் தேவைப்பட்டால் பட்டாணியோ வேறு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கொண்டக்கடலை பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மின்மேக்கரும் நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. இல்லை எதுவும் வேண்டாம்னாலும் உருளைக்கிழங்கு மட்டும் கூட போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் மட்டும்தான் தண்ணி ஊற்றுறேன். மஞ்சள் பொடி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணல, ஒயிட்டாக தான் வைக்க போகிறேன். இப்போ நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 5 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கசகசா இருந்தால் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கசகசா ஆட் பண்ணல. ஒரு ஸ்பூன் சோம்பு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி தண்ணி கூட கொஞ்சம் லேசாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் பால் ஊற்றுறதுனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றுறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது கூட இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க.
தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கலவை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் ஏற்கனவே மின்மேக்கரை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ உருளைக்கிழங்கையும் நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் நல்லா மசிச்சு விட்டுறேன். பீஸ் போடலை, நான் மசிச்சு விடுறேன். உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால குருமா வந்து நல்லா திக்காக தான் ஆகும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு, கோதுமை புரோட்டாக்கெலாம் வச்சு சாப்பிடலாம். இடியாப்பத்துக்கு கூட நல்லா இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. குருமாவும் நமக்கு திக்காக தான் இருக்கு. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நான் இப்போ கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கிட்டேன். மல்லித்தலையோட கொஞ்சம் புதினா இருந்ததுன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குருமா பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக தான் இருக்கு. நல்லா கொதி வந்துருச்சு. பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. தேங்காய் பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த டைம் வந்து நான் பார்த்தீங்கன்னா பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே காய்ச்சின பால் தான் இது. நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். லேசாக கொதிக்க விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பால் குருமா ரெடி. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும் பால் ஊற்றிட்டு. இப்போ நம்மளோட பால் குருமா ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.